Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிகார்ன் சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல்ல நிறைய யூனிகார்ன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம போட்டுருக்கோம். என்னென்ன வீடியோஸ் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். நம்ம வண்டி வாங்குனதுல இருந்து இப்ப வண்டியினுடைய ஃபுல் டீடைல் ரிவ்யூ என்ன, இதனுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே 3000 RPMக்கு போகும். அது எதனால் அந்த மாதிரி போகுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேபிள் இருக்குது, அந்த கேபிள் எதற்காக அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் வந்து இந்த வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன், நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த யூனிகார்ன் பைக் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் என்னென்ன அக்சசரிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், அந்த ப்ராப்ளம்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா. அந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ்க்கு வந்து நான் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணி என்னென்ன ஸ்பேர்ஸ் வந்து நான் மாற்றிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் புரியும்படியாக ஈஸியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நான் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேற்கொண்டு இன்னும் நிறைய அக்சசரிஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணலாம், காமனாக பைக்குக்கு என்னென்னலாம் பண்ணலான்ற மாதிரி நிறைய வீடியோஸ் போடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் கண்டென்ட் வந்து என்ன ஆக்சுவலாக போடணுன்னு இருக்கணும் அதை மட்டும் நான் சொல்கிறேன். சும்மா ஷார்ட்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மளுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா, என்னுடைய பெயர் விஜய் பிரபாகர், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வண்டியினுடைய ஃப்ரண்ட் பார்ட்டான இந்த ஹெட்லைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக வந்து இந்த யூனிகார்னில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் என்னவா இருந்தது அப்படின்னா, ஹெட்லைட்டோடைய விசிபிலிட்டி. அந்த விசிபிலிட்டி வந்து நைட் டைமில் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. இப்போது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து போயிட்டுருக்க டைரெக்ஷனில் நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றது தெரியாத அளவுக்கு இருக்குது. என்னுடைய விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதற்கு காரணம் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹாலோஜன் பல்பு தான். அவங்க வந்து எல்இடி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்தது தான். இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதுக்காக வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிறேன். இந்த ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் ஹாலோஜன் பல்பு, அந்த ஹாலோஜன் பல்புக்கு பதிலாக நீங்கள் வந்து எல்இடி பல்ப் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். இல்லை நான் வந்து டைரெக்டாக ஹெட்லைட்லாம் கை வைக்க விரும்பலை, அடிஷ்னலாக வேறு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பம்பரில் மாட்டக்கூடிய இந்த லைட்டு தான். இந்த பக்கம் ஒரு லைட்டும், அதே மாதிரி ரைட் சைடில் வந்து இன்னொரு லைட்டும் வந்து நான் மாட்டியிருக்கேன். இந்த 2 லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நம்ம வந்து பம்பரில் மாட்டிக்கலாம். வண்டியினுடைய ஒரிஜினாலிட்டி வந்து நம்ம கெடுக்காமல், அந்த வண்டியினுடைய ஹெட்லைட்டில் நம்ம கை வைக்காமல் அடிஷ்னலாக வயரிங் கனெக்ஷன் மட்டும் பேட்டரியிலேருந்து எடுத்து நீங்கள் பம்பரில் இந்த மாதிரி லைட் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த லைட்டும் ஹெட்லைட்டினுடைய லைட்டும் எரியும். அதே மாதிரி நீங்கள் அந்த சுவிட்சு தனியாக அதுக்கு நீங்கள் கொடுத்து கனெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2 லைட்டுமே உங்களுக்கு எரியும். ஸோ நல்லா பிரைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரோடு விசிபிலிட்டி ரொம்பவே தெளிவாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாக வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஹெட்லைட் பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அந்த 2 இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சுவிட்ச் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் சுவிட்ச் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சேஃபு. எதனால் அப்படின்னா, எப்போவுமே வந்து அந்த ஹெட்லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, உங்களுக்கு பேட்டரி வந்து சீக்கிரம் ட்ரைன் ஆகிடும். அதனால் வந்து இங்கே நான் போட்டிருக்கிற மாதிரி ஒரு சுவிட்சு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நீங்கள் தள்ளும்போது ஆனு, கீழே வந்து ஆஃப் கண்டிஷனு. இந்த மாதிரி அடிஷ்னல் சுவிட்ச் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சாவி போட்டோம், நீங்கள் வண்டி ஆன் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, சுவிட்சை மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா பிரைட்டாக எரியும். ஆக்சுவலாக வந்து இப்போ மதியான டைம் மணி இப்போ 1-1:30 தான் ஆகுது. அந்த டயத்துலேயே பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து எல்இடி லைட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு முறையில் வந்து நீங்கள் அந்த ஹெட்லைட் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். அந்த ஹெட்லைட்டோடைய வெளிச்சத்துக்காக இப்போ இந்த சாம்பிள் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டோட வெளிச்சம் வந்து எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். இது டிம்மு, இது பிரைட்டு. ஆக்சுவலாக வந்து அங்கே ஒருத்தர் போயிட்டுருக்காரு, அது கூட கிளியராக தெரியல. இப்போ அந்த எல்இடி போடுற எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். டோட்டலாக இங்கே என்ன இருக்குது அப்படின்ற தெளிவான ஒரு ஃபிகர் நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரான விசிபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த பைக்கு பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஒன்றும் கிளியராக தெரில. பட் வந்து நம்ம அந்த எல்இடி போடும்போது நல்லா வெளிச்சமாக தெரியுது. இது வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கலான்றதுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது
அக்சசரிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கியர் லிவர் ராடு. ஆக்சுவலாக வந்து வண்டி வாங்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பீஸ் இருக்காது, இந்த சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து கியர் வந்து போடும் பொழுது ஃபஸ்ட்டு கியர் வந்து கீழே அமுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காலை வந்து கீழே விட்டு இப்படி மேலே நம்புற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டிசைனில் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து என்னென்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, கியர் ஸ்லிப்பேஜ் ஆச்சு ஃபஸ்ட்டு. வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கியர் ஸ்லிப்பேஜ் தான். அதனால் அதையும் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ப்ளஸ் வந்து நம்ம கால் வந்து இந்த விரல் வலிக்காமல் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு கியர் ராடு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் ஆயிடும். இந்த ராடு நான் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் ஸ்லிப்பேஜ் வந்து அவ்வளோவா வரல. அதனால் உங்களோட வண்டிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டரான சொல்யூஷனாக இருக்கும். அடுத்ததாக வந்து என்னுடைய வண்டியில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து ஹாரனு. அவங்க வந்து வண்டியில் கொடுத்துருந்தது சிங்கிள் ஹார்ன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அது சும்மா நார்மலாக கொஞ்சம் சவுண்டு தான் இருந்துச்சு, ரொம்ப சவுண்டெல்லாம் இல்லை. ஸோ வந்து அது எனக்கு போதுமானதாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அடிஷ்னலாக வந்து இந்த பக்கம் ஒரு ஹாரனும் அந்த பக்கம் ஒரு ஹாரன், டியூவல் ஹாரன் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த டியூவல் ஹாரன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து லவுடாகவே இருக்கும். ரூட்ஸ் பிராண்டில் வந்து வாங்கி போட்டிருக்கேன். ஸோ நல்லா குவாலிட்டியாக இருந்தது. அது கூட சேர்த்து நம்ம வந்து டோன் செட் பண்ணுறதுக்காக இந்த சைடில் நான் ஒரு கட் அவுட்டும் வச்சுருக்கேன். இது வந்து மெலோடி கட் அவுட்னு சொல்லுவாங்க, மெலோடி மேக்கர் சொல்லுவாங்க. இது வந்து இங்கே மேலே ஒரு பட்டனும் கீழே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டோட்டலாக ஒரு 6 செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வச்சு உங்களுக்கு டோன்ஸ் வந்து எந்த மாதிரி வேணுமோ வச்சுக்கலாம். நான் ஹார்ன் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சவுண்டாக இருக்குது, நல்லா லவுடாக இருக்குது. முதல்ல இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சும்மா சிங்கிள் ஹார்ன்னா அது வந்து ரொம்ப சவுண்ட் இல்லை. இப்போ ஆக்சுவலாக நான் டோன் வந்து செட் பண்ணி காமிக்கலாம். பட் வந்து நம்ம நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் வந்து உருவாக்கக்கூடாதுன்றதுக்காக சும்மா சாம்பிள் மட்டும் நான் அடித்து காமிச்சிருக்கேன். சரி, அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வண்டியினுடைய லாங் ட்ராவலுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த சென்டர் ஷாக் அப்சர் தான். அதனால் வந்து இந்த சென்டர் ஷாக் அப்சரில் இருக்கக்கூடிய மட்டு வந்து நம்ம படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன நம்ம போடலாம் அப்படின்னா, இந்த ஆக்சுவலாக வந்து அவங்க கொடுத்துருக்கிற மட் கவர் வந்து மட் ஃப்ளாப்பு இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மட் கார்டு நம்ம வந்து வண்டியெல்லாம் ஓட்டும்போது தண்ணியும் மண்ணும் இந்த இடத்துல பட்டு இந்த இடம் அரித்து கட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இங்கிருந்து இதே மாதிரி ஒரு ரப்பரோ இல்லை ஒரு பிளாஸ்டிக்கால் ஆன ஒரு மெட்டீரியலை வந்து இது வரைக்கும் நம்ம இப்படி கவர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியும் சேரும் வந்து இந்த இடத்துல படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் ஒர்க் ஷாப்லேயோ இல்லை தெரிஞ்ச கடையில் கொடுத்து நீங்கள் அதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து சேஃப்டியாக இருக்கும். நான் வந்து இப்போ 1 இயருக்கு மேலே ஆச்சு, இனிமேல் தான் வந்து அதை செட் பண்ண போகிறேன். அதை செட் பண்ணேன்னா அதையும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் நான் வந்து போடுறேன். அடுத்ததாக நம்ம வந்து இந்த வண்டி அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து லாங் ட்ராவலுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சேல்ஸில் இருக்கவங்க, அப்புறம் இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி வந்து டெலிவரி பண்ணுறவங்க, அப்புறம் வந்து பிஸ்னஸ்க்காக ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இல்லாமல் டூர்ஸ்க்கும் நிறைய பேர் வந்து வெளியே போவாங்க. அவங்க வந்து உட்காந்துட்டு போகும்பொழுது இந்த குஷனிங் ஷீட் வந்து நார்மலான ஒரு ஷீட்டாக இருக்கிறனால லாங் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சூடாகவும் முதுகு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏர் குஷனிங் சீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமேசானில் வந்து அவைலபிள் இருக்குது. அது வந்து நீங்கள் நார்மல் கையில் வந்து ப்ரெஸ் பண்ணுற டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் அமுக்கும்போது ஏர் வந்து இதில் ஃபுல்லாயிரும். அந்த சீட் வந்து நம்ம இது மேலே வச்சுட்டு 2 பக்கம் எக்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு பெல்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த சீட்டை வந்து கழட்டிட்டு அந்த பெல்ட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சீட் மேலே அந்த ஏர் குஷனிங் சீட்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், அதாவது வச்சுக்கலாம். அது மேலே நீங்கள் ஏர் உட்காந்துட்டு ஓட்டும் பொழுது உங்களுக்கு அந்த உட்கார பொசிஷனும் சரி, நீங்கள் உட்கார்றதுக்கு வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் வந்து நம்ம லாங் ட்ராவல் வந்து ரொம்பவே ஈஸியாகவே பண்ணிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் அதை வாங்கி போடுற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நானும் வந்து அதை ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன் அமேசானில். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஏர் குஷனிங் சீட் வேணும் அப்படின்னாலும் நான் அமேசானில் இருக்கக்கூடிய அந்த டைரக்ட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் மற்ற இதில் தேடுற மாதிரி தேட வேண்டியதில்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து மற்ற எல்லா வண்டிகளையும் வந்து சார்ஜ் போடுறதுக்கான சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் இந்த வண்டியில் வந்து அந்த சார்ஜிங் போர்ட்டு கிடையாது. அதை வந்து நான் அடிஷ்னலாக நான் வாங்கி மாட்டியிருக்கேன். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து மிரரோட இந்த இடத்துல வந்து ஒரு கிளாம்ப் கொடுத்து அவங்க மாட்டியிருக்காங்க. அந்த மாதிரி மாட்டுற மாதிரியான ஒரு டிசைனில் இருக்குது. இந்த இடத்துல இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு. நம்ம மற்ற வண்டியில் இருக்கிற மாதிரியான சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள், யூஎஸ்பி கேபிள் மட்டும் நீங்கள் இதில் இன்செர்ட் பண்ணி உங்கள் ஃபோனை வந்து ரன்னிங்கில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஆன் பண்ணுறதுக்கு குட்டி அந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா இது ஆன் ஆகிடும்.
இருட்டாகிற டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ப்ளூ கலரில் ஒரு சின்ன லைட் தெரியும். லைட் வந்து எரிஞ்சுது அப்படின்னா அது ஆனில் இருக்குன்னு அர்த்தம். அந்த டயத்தில் வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது ஃபோன் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சார்ஜிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாலே போதும். அது மட்டும் இல்லாமல் மழையில் வந்து தண்ணிலேயோ வாட்டர் வாஷ் பண்ணும்போது நினையாமல் இருக்கிறதுக்காக இந்த கவர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் இப்படி லாக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி உள்ளே போகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேஜெட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோன் ஹோல்ட் பண்ணுற கேஜெட்டு. இது வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த ஸ்விக்கி இந்த மாதிரி டெலிவரியெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஜொமேட்டோ, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதற்காக அப்படின்னா இப்படி கூகுள் மேப் வந்து அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபோன் அங்கே இங்கே வச்சுக்கலாம். அங்கே இங்கே வச்சுட்டு நீங்கள் வாட்டில் வந்து நீங்கள் கூகுள் மேப்பை ட்ராக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அடுத்தது இப்போ என்ன கேஜெட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேண்ட் கார்டு தான். ஆக்சுவலாக வந்து லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 பக்கமும் ஒரு ஹேண்ட் கார்டு வந்து வந்துடும். அந்த ஹேண்ட் கார்டு வந்து எதற்காக அப்படின்னா நம்ம ரொம்ப தூரம் போகும்பொழுது காற்று வந்து நம்ம கையில் படாமல் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேண்ட் கார்ட்லேயே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரைட் சைடு டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹேண்ட் கார்ட்லேயே வந்து லைட்டு ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி லைட் எரியும். அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து இந்த வண்டியோட ஒரிஜினாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா இண்டிகேட்டர் சவுண்டு வந்து இருக்காது. அது பஸர் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பஸர் சவுண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் பஸர் வந்து அடிஷ்னலாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு சில வண்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஒரு சில வண்டிகளில் வந்து இப்போ பஸர்லாம் கொடுக்கறதில்ல. அது நம்மளுடைய விருப்பம் தான். அது என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து இண்டிகேட்டரை வந்து போட்டு விட்டுட்டு மறந்துடுவாங்க. அது வந்து ரைட்டு லெஃப்ட்டு அவங்க எங்கிட்டு போனாலும் சரி அந்த ஒரு இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்க ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டுருப்பாங்க, ஆனால் ரைட் சைடு இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம மறக்காமல் வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பஸர் சவுண்ட் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக இங்கே ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ வந்து பஸர் வந்து உங்களுக்கு வேணும்னா அதையும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேட்ஜெட் வந்து கேப்ஸ் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்ஜெட் இருக்குது. அது என்ன அப்படின்னா நீங்கள் பொதுவாக வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வர்றதுக்கு வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் இல்லை ஒரு 8 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். நான் வந்து வண்டியை வந்து சேஃபாக நிறுத்திட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேப்ஸ் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்ஜெட் இருக்குது. அது என்னென்னா இந்த ஹேண்ட் பிரேக் இருக்குது இல்லைங்க, இல்லை டிஸ்க் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக்கையும் இந்த ஹேண்டில் பாரையும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரியான இப்படி ஒரு லாக் இருக்கும். இந்த லாக் வந்து இப்படி மாட்டி முன்னாடி வந்து ஒரு பூட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த சாவியை போட்டு நீங்கள் அதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிரேக்கை வந்து இப்படி அமுத்தி பிடிச்சதுலேருந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இந்த சாவியை போட்டு அந்த கேப்ஸ் லாக் ஓப்பன் பண்ணி விட்டு அந்த கவரை நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டும்தான் நம்மளே வந்து வண்டியை மூவ் பண்ண முடியும். அதனால் அது வந்து ஒரு சூப்பரான ஒரு கேட்ஜெட்டு. இப்போ ஊர்களில் சின்ன சின்ன ஊர்கள் கிராமங்களில் வந்து பிரச்சனை இல்லை. சிட்டிஸில் வந்து ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து திருடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வீட்டுக்குள்ளே நிறுத்த முடியாது, வீட்டுக்கு வெளியே வாசல்லையே தான் நிறுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட்டாக இருக்கும். அதையும் வந்து நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வண்டி டிரைவ் பண்ணும்பொழுது இந்த ஹேண்ட் கிரிப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே போடக்கூடிய ஒரு ஹேண்ட் கிரிப் இருக்குது, அதையும் கூட நீங்கள் வாங்கி போட்டு. அடுத்ததாக இந்த வண்டிக்கு தேவைப்படக்கூடிய டூல்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஹெல்மெட் லாக் தான். பொதுவாக வந்து கேபிள் டைப்பில் வந்து ஹெல்மெட் லாக் வாங்கி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஹெல்மெட் லாக் வந்து மாட்டுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் மாட்டுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கி மாட்டிட்டிங்கன்னா உங்களோட ஹெல்மெட் வந்து அதிலே லாக் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் தான். அடுத்து வந்து டூல் பாக்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சது தான். இந்த ரைட் சைடில் வண்டிக்கு வந்து ரைட் சைடில் இந்த இடத்துல ஒரு சின்ன டூல் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸு அது இது நிறையா வந்து கேரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கேஷை வந்து தயவு செஞ்சு இந்த டூல் பாக்ஸில் வைக்காதீங்க. ஏன்னா அதில் வரக்கூடிய பூட்டெல்லாம் ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரியான டெக்னிக்ஸை வந்து மிஸ்டர் திருடர்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி டூல் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப மதிப்புள்ள பொருட்களை வந்து அதில் வைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த வண்டிக்கு உங்களுக்கு வேணும்னா கலரான லைட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அந்த லைட்ஸ் வந்து நீங்கள் பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது, இல்லை டைரெக்டாக சின்ன சின்ன பீஸ் சிங்கிள் பீஸ் தனித்தனியாக இருக்குது, வேறு கலர்ஸில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் பிளிங்க் ஆகிற மாதிரியோ இல்லை கண்டினியூஸாக எரியிற மாதிரியோ இல்லை ஃப்ளிக்கரிங் ஆகிற மாதிரியோ அந்த மாதிரி டிசைன்ஸ்லேயும் இருக்குது. அது இன்பில்டு பேட்டரியோடு வரும். அது வந்து பின்னாடி வந்து டபுள் சைட் டேப்பில் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய இன்ஜின் பார்ட் ஆகட்டும் இல்லை உங்களுடைய இந்த வீலுக்கு மேலே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுற மாதிரியாக இருந்தாலும் சரி ஒட்டிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான டிசைனில் இருக்குது. ஸோ அதையும் வந்து வேணுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க.
அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் ட்ராவல் பண்ணும்பொழுது டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் வராமல் இருக்கணும் அப்படின்னா பேக் ரெஸ்ட் வந்து இருக்குது இந்த வண்டிக்கு. இந்த இடத்துல பேக் ரெஸ்ட் வாங்கி நீங்கள் மாட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா, இந்த புல்லட்லலாம் வர மாதிரி சின்ன மாடலில் சின்னதாக அழகாக இருக்கும். அந்த மாதிரியான சின்ன பேக் ரெஸ்ட் வாங்கி மாட்டிக்கோங்க. ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த மாதிரி பேக் ரெஸ்ட்டு ஒரு சிலர் மாட்டுவாங்க. அதை பார்த்திங்கன்னா ஏதோ பால்கார வண்டி மாதிரி வண்டியே டோட்டலாக மாறிடும். அதனால் வந்து சின்னதாக இருக்கக்கூடிய பேக் ரெஸ்ட் வாங்கி மாட்டிட்டீங்க அப்படின்னா பின்னாடி உட்காரக்கூடிய அந்த பில்லியன் சீட்டில் உட்காரக்கூடிய ஆட்களுக்கு வந்து அது சாஞ்சு உட்காரது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பேக் பெயின் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும்னு நினச்ச எல்லா விஷயங்களும் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப் தான் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களும் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய்.